பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم ترونها تذهل كل مرضية أما أرضعت وتلو كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله الشديد. صدق الله العلي العليم. அதை நீங்கள் காணும் நாளில் பாலூட்டி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தாயும் தன் பாலூட்டும் குழந்தையை மறந்து விடுவாள். கருவுற்ற ஒவ்வொரு பெண்ணும் தனது கருவை அரைகுறையாக ஈன்றிடுவாள். மனிதர்களை போதை உள்ளவர்களாக நபியை நீங்கள் காண்பீர்கள். உண்மையில் அவர்கள் போதை உள்ளவர்கள் அல்ல. ஆயினும் அந்த அளவுக்கு அல்லாஹ் வழங்கும் வேதனை கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறார். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, கியாமத்து நாள் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் பேசுகிறார். அதை நீங்கள் காணும் நாளில், அதாவது இந்த கியாமத்து நாளை நாம் காண்கும் நாளில், பார்க்கும் நாளில் எப்படி நடக்கும், அந்த கியாமத்து நாள் எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு கொடுமையானது என்பதை அல்லாஹு தஆலா சில நிகழ்வுகளை கொண்டு நமக்கு புரிய வைக்கிறார். அதில் முதல்ல ஒன்று, ஒவ்வொரு தாயும் தன் பாலூட்டும் குழந்தையை மறந்து விடுவாள். எந்த தாயாவது பெத்த தாய் குழந்தைய மறப்பாங்களா? குழந்தைய மறப்பாங்களா? எந்த தாய் மறக்க மாட்டேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த குழந்தைய அதை தூக்கி கொண்டு தான் போவாங்க. தூக்க முடியாம இருந்தாலும் சரி, ஒரு கையில குடத்தை வச்சிருப்பாங்க, இன்னொரு கையில குழந்தைய வச்சிருப்பாங்க. அப்ப அந்த தாய் அந்த குழந்தை விட்டுற மாட்டா. தலையில சுமையை சுமந்து கொண்டிருப்பாள், ஆனால் தன்னுடைய நெஞ்சில குழந்தையை கட்டி கொண்டிருப்பாள். அப்ப எந்த நிலையிலும் ஒரு தாய் தான் பெத்த குழந்தை விட மாட்டாள். தன்னுடைய நிலைமையை கூட மறந்து விடுவாள். தன் சாப்பிட மறந்துவா, குடிக்க மறந்துவா, குழந்தைக்கு பால் ஊட்ட ஒரு காலம் மறக்க மாட்டாள். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொரு தாயும் தான் பாலூட்டும் குழந்தையை மறந்து விடுவாள். அப்ப அந்த குழந்தையை கூட மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பயங்கரமான நாள் தான் அந்த கியாமத்து நாள் என்று நாம் விளங்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான், கருவுற்ற ஒவ்வொரு பெண்ணும் தனது கருவை அரைகுறையாக ஈன்று விடுவாள். அதாவது ஒரு பெண் கருவுற்றுதான் சொன்னா, அந்த பெண் அந்த கருவை நல்ல முறையை வளர்த்து ஆளாக்கி நல்ல சுமந்து முழுமையான முறையில் பெற்றெடுக்கும் போது ஒரு அறிவுரை சொல்வாங்க, அவங்களுக்கு திடுக்கமான செய்தி எதுவும் சொல்லாதீங்க, கவலையான விஷயத்தை எதுவும் பேசாதீங்க, அவங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு முன்னால் செய்யாதீங்க, அத்தனை சொல்லுவாங்களா இல்லைங்களா? அப்போ அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வு எது நடந்துச்சுன்னா குழந்தை என்ன செய்ய, அது சிக்குத்தாயிரும், அப்படியே அது வெளியாகக்கூடிய சூழலை வரும். ஆனா கியாமத்து நாளுடைய பயங்கரத்தில் எவ்வளவு ஆரோக்கியமான பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணு கருவுற்று இருந்தாலும் சொன்னா அரைகுறையா வெளியேறிவிடும். அந்த அளவுக்கு கொடுமையானதான் கியாமத்து நாள் என்பது அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறார். அந்த நாளை நீங்க மறந்துடாதீங்க. அந்த நாளை மறந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வேறு விதமா நடந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார். பயங்கரமான நாள், கடுமையான நாள் கியாமத்து நாள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்றான், சூரத்துல் கியாமா, வஜூஹு யௌமைதின் பாசிரா, அந்த நாள்ல சில முகங்கள் கவலையால் சுண்டி இருக்கும். ததுன்னு ஐஃபுஅல பிஹா ஃபாக்கிரா, இடுப்பை ஒடிக்கக்கூடிய ஒரு பேராபத்து நிகழ்வதாக அது விளங்கி கொண்டிருக்கும், உறுதி கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். ஆக கடுமையான விஷயமாக கியாமத்து நாள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா பேசுகின்ற பொழுது நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான், நமக்கு பயத்தை ஏற்படுத்துகின்றான். அந்த நாள் ஒவ்வொரு நாளும் நீங்க சந்திக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு புரிய வைக்கிறார். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன்னை ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த செய்தியை நமக்கு சொல்லித்தரனா அறிவிப்பு செய்கிறாங்க. மறுமை நாளில் மனிதர்கள் ஆடை இல்லாதவர்களாக, செருப்பு அணியாதவர்களாக,
கத்தனா செய்யப்படாத நிலையில எழுப்பப்படுவார்கள். அப்போ அன்னி ஆயிஷா மாதிரி எல்லாத்துல அவங்க கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், நிர்வாணமான ஆணும் பெண்ணை ஒருவர் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமே, நிர்வாணமான ஒரு ஆணும் பெண்ணையும் ஒருவர் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமே என்று கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது ஹபீர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வார்கள், அந்த நாளுடைய பயங்கரம் அந்த சிந்தனை ஏற்படுத்தாது, அந்த நாளுடைய பயங்கரம் அதை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தாது. இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் தவறான பார்வை பார்த்து கொண்டிருக்கிறான இல்லையா, அடுத்த வேளைக்கு உணவுக்கு வழி இல்லை, இருந்தால் அவனுடைய பார்வை வேறு பக்கம் போகிறது. கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் கூட அவனுடைய சிந்தனை, அவனுடைய கண்ணு வேறு பக்கம் பார்க்கிறது. ஆக இந்த அளவுக்கு இருந்தாலும் மறுமையிலுடைய அந்த பேராபத்து அந்த சூழ்நிலை ஏற்படுத்தாது, ஒருவர் இன்னொருவரை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுத்தாது. இப்ப எவ்வளோ ஒரு கடுமையான நாள் என்பது வழங்கணுமா இல்லைங்களா? அந்த நாள்ல அல்லாஹ்வுக்கு முன்னா அவன் நிப்பாட்டப்படும் வழங்கணுமா இல்லைங்களா? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரின் மின்ஹும் யௌமைதின் ஷஅனுன் யுக்னி. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, அந்த நாள்ல ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான், விரண்டோடுவான். வ அஹீஹி வ அபீஹி, தன்னுடைய தகப்பனாரை விட்டு ஓடுவான். வ உம்மிஹி, அவனுடைய தாயை விட்டு ஓடுவான். வ பனீஹி, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு ஓடுவான். வ ஸாஹிபதிஹி, தன்னுடைய மனைவி மக்களை விட்டு ஓடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாரை பத்தி யோசிக்க மாட்டான். நான் பெத்த பிள்ளையாச்ச, என்னை பெத்த தகப்பனாராச்ச, என்னை பெத்த தாயாச்ச, என் மனைவியாச்ச, அவங்களாம் அங்க நிக்கிறாங்களே, அவங்கள ஒரு பார்வை பார்த்துருவோம், என்ன சூழ்நிலை நிக்கிறாங்க பார்த்துட்டு வந்துருவோம், அப்படி எந்த சிந்தனையே வராது. யா நஃப்ஸி யா நஃப்ஸி, ஒவ்வொரு மனிதனும் யா நஃப்ஸி, என்னுடைய நிலைமை என்னாச்சு, என்னுடைய நிலைமை என்னாச்சுன்னு அங்கெங்க சுத்தி கொண்டே இருப்பானே தவிர அவன் தான் சார்ந்து யாரையும் பார்க்க மாட்டான். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு செய்தியை சொல்வார்கள். இதே இந்த ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவங்க கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், மறுமை நாள்ல யாராவது இன்னொருத்தரை பத்தி யோசிப்பார்களா, யாராவது இன்னொருத்தரை பத்தி யோசிப்பார்களா, அல்ல யோசிக்க மாட்டார்களா? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நிகழ்வுகள் மறுமையில 3 நிகழ்வுகள்ல யாரும் யாரை பத்தி யோசிக்கவே மாட்டார்கள், யாரும் யாரை பத்தி யோசிக்க மாட்டார்கள். முதல் நிலை, இந்த அமல்களை நிறுக்கப்படக்கூடிய தராசுல, அமல்கள் நிறுக்கப்படக்கூடிய தராசு, அதுல வைக்கிற பொழுது என்னுடைய நிலைமை என்ன, இவன் யாரை பத்தி யோசிக்க மாட்டான். என்னுடைய தட்டு, என்னுடைய நன்மையின தட்டு கணத்தால் கீழ் நோக்கி போகிறதா, போகலையா, கீழ் நோக்கி போகிறதா, அது எங்க போகிறது என்பதை பத்தி யோசிக்கொண்டிருப்பானே தவிர யாரை பத்தி யோசிக்க மாட்டான். 2வது நிலைமை என்ன தெரியுமா? அமால் நாம பட்டோலை கொடுக்கப்படுதா இல்லைங்களா? பட்டோலை கொடுக்கப்படுகிற பொழுது எனக்கு வலது கையில பட்டோலை தருவானா அல்ல இடது கையில பட்டோலை தருவானா, இதைத்தான் யோசிப்பான தவிர மற்றவரை பத்தி யோசிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். 3வது ஒரு செய்தியை சொல்வார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்திலிருந்து ஒரு கழுத்தளவுக்கு உண்டான ஒரு பொருள் வந்து நிற்கும், அது சொல்லும், ஒரு உருவம் வந்து நிற்கும், அது சொல்லும், நான் 3 மீது சாட்டப்பட்டுள்ளேன், நான் 3 மீது சாட்டப்பட்டுள்ளேன். இந்த நாளை மறந்தவன், மஹ்ஷரை மறந்தவன், மறுமையை மறந்தவன், அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன், இன்னும் பிடிவாதம் பிடிச்சவன், உலகத்தில் பிடிவாதம் பிடிச்சவன், இந்த 3 மீது நான் சாட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அது ஒவ்வொருத்தனா பிடிச்சு நரகத்தில் தூக்கி போடும், நரகத்தில் நடுப்பகுதியில் தூக்கி போடும். அந்த நேரத்தில் இந்த மனிதன் யாரை பத்தி யோசிக்க மாட்டான், தன்னை பத்தி தான் யோசிப்பான் என்று கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லித் தருகிறார்கள். ஆக அருமையானவர்களை, கியாமத்து நாளை பத்தி பேசிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் நிறைய இடத்துல குர்ஆன் நிறைய விஷயத்துல சொல்லி தருகிறான், நமக்கு எச்சரிக்கை செய்கிறான், நமக்கு பயத்தை ஏற்படுத்துகிறான். சொர்க்கத்துடைய ஆயத்தை பத்தி பேசுகிற பொழுது, அந்த இன்பத்தை பத்தி
பேசுகிற பொழுது நமக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறான். அதே நேரத்தில் நரகத்தை பற்றியும் கியாமத்தை பற்றியும் பேசுகிற பொழுது எந்த அளவுக்கு அல்லாஹ்தான் நமக்கு பயத்தை ஏற்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறான். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்தது, நமக்கு பயத்தை ஏற்படுத்தியது, கியாமத்து நாளை குறித்து பேசியது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்கிறது என்று நமக்கு சொல்லி தருவார்கள். ஆக அந்த திடுக்கம் நிறைந்த நாளில் நம்ம அச்சமற்ற நிலையிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உகப்பானவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு மேலான ஒரு பாடத்தை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்யும் நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.